ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு வந்து மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் வந்து சப்பாத்தி போட்டுட்டு நேற்று உள்ள சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதை வந்து சூடாக்கி கொடுக்கணும். மதியம் என்ன லஞ்சுன்னு சொன்னால் மீன் குழம்பு, முட்டை, அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு பொரித்து ஸ்கூலுக்கு வச்சு கொடுக்கணும். இவ்வளோ தான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. இப்போ காலையில் நம்ம வந்து ஜூஸ் குடிச்சலாம். இது வந்து இன்றைக்கி காலையில் வந்து டியூஷன் போகல, ஒன்றும் போகல. 3 நாளாச்சு காய்ச்சல் வேறு மிதுனுக்கு. டியூஷனும் போகல, மிதுஸ் மட்டும்தான் டியூஷன், இந்த டியூஷன் மட்டும் போனேன். அதுக்கு பிறகு மிதுஸு ஸ்கூலுக்கு இன்னும் போகணும். அவன் இன்றைக்கி இவன் மிதுன் ஸ்கூல் போக மாட்டானா, மிதுஸ் மட்டும் ஸ்கூல் போகும்போது அவன் என்ன மாதிரி இது என்ன மாதிரி சொல்லுதான்னு பார்க்கலாம். போவானா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, அவனை கண்டிப்பாக விட தான் செய்யணும். காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் குடிச்சலாம் வாங்க. என்ன ஜூஸுன்னா வெந்தயத்தை நைட்டே ஊற போட்டிட்டு அந்த ஜூஸு. இன்றைக்கி வெந்தயம் எதுக்கு ஊற விட்டேன்னு சொல்கிறாடா, பொடுகு இருக்கி தலையில். அப்போ இந்த தண்ணியை தூரையில் அவைத்தணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் குடிச்சதேன் நான். வெந்தயம் நல்லா கசக்கும். அப்படியே இருந்தாலும் சரி குடிச்சலாம்னு சொல்லிட்டு குடிச்சேன். கண்ணை மூண்டு மூக்கை பொத்துன்னு குடிச்ச வேண்டியதான். தலையில் வந்து பொடுகு யாருக்கு அது இருந்தான்னு சொன்னா, வெந்தயம், அப்புறம் வந்து கத்தாழை, செம்பருத்திப்பூ, அதுக்கு பிறகு வேப்பிலை, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக மிக்ஸ் பண்ணி தலையில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு மணிக்கூர் கழிஞ்சு நல்லா குளிங்க, தலை வாஷ் பண்ணுங்க. இப்போ பொடுகு வந்து நிறைய இருக்கனால முகப்பொரு லைட்டாக வந்து நல்லா இதாகல வந்து அப்படி போயிட்டு இருக்குல்ல. அதனால வந்து தலைக்குள்ள பொடுகெல்லாம் வந்து பூச்சி போடலான் இருக்கேன். பொடுகு கொஞ்சம் இருந்தாலும் அதனாலேயும் பிம்பிள்ஸ் எல்லாம் வரும். அதனால வந்து பொடுகெல்லாம் பூச்சலான்னு சொல்லிட்டு வெந்தயத்தை நைட்டை ஊற போட்டேன். இந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு சொல்லிட்டு கீழே தானே வீத்தன்னு சொல்லிட்டு குடிச்சலான்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு நைட்டே கத்தாழை எல்லாம் நைட்டு நான் வந்து பறிச்சுட்டு வந்தேன். நைட்டு இல்லை, நேற்றுக்கே பறிச்சுட்டு வந்து நைட்டு வந்து வெட்ட வச்சிருக்கு. இதை வந்து மிக்சி சாரில் போட்டு இது பண்ண வேண்டியதுதான். அப்புறம் வந்து செம்பருத்தி பூ நேற்றுக்கே பறிச்சுட்டு வந்தேன். அது வந்து எப்படி சொங்கன்னு கிடக்குன்னு பாருங்கள். செம்பருத்தி பூவை பாருங்க எப்படி இருக்குன்றோட. அதுக்கப்புறம் வேப்பிலை வந்து பறிச்சு இப்போ தான் போயிருக்கேன். இது வண்டி மாடு பறிக்க போயிருக்கேன். அதை மிஸ் பண்ணி ஒரு பேக்காக தலைக்கு போட வேண்டியதுதான். வரேன். வேப்பிலை நல்லது, இது எல்லாமே நல்லது. கருவேப்பிலையும் சேர்த்து ஆட்டு போட்டான்னு சொன்னா நமக்கு ஹேருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால் வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணி ஒரு பேக் போட வேண்டியதான் தலைக்கு. நீங்கள் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொடுகெல்லாம் சூப்பராக போகும். வரேன். அப்புறம் வந்து என்ன சாப்பாடு, சோறு எல்லாம் பொங்கியாச்சு, மீன் குழம்பு காஞ்சிட்டு இருக்கு. வாங்க. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகுது. சூப்பராட்டு மீன் குழம்பு காஞ்சியாச்சு. இனி என்ன செய்யணும்னு சொன்னா, வாரேம்மா, காஞ்சியாச்சு. இனி என்ன பண்ணான்னு சொன்னா, உருளைக்கிழங்கும் முட்டையும் பொரிக்கணும். அவ்வளோதான் இன்னைக்குள்ள சாப்பாடு, மதிய சாப்பாடு. வாங்க வீடியோக்குள்ள. சூப்பராட்டி ஒரு ஜூஸ் குடிச்சலாம். நல்லாவே இல்லை, மூக்கை பிடிச்சுன்னு குடிச்ச வேண்டியதான். இப்போ சூப்பராட்டி ஜூஸ் குடிச்சிட்டேன். அடுத்து என்ன வேலை பார்க்கலான்னு சொன்னா, மணி 8:03 இப்படி வந்து பிளான் காட்டு நிற்கேன். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெட்டலாம். உருளைக்கிழங்கு வெட்டி பொரிக்கலாம். அதுக்குள்ளே தலையில் ஒரு பேக் போட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்து டக்குன்னு வேலையை முடித்தோன்னு இப்போ வந்தி சத்தம் போடுவோம். இது பண்ண மாட்டேன். மிதுன் தான் இது ஒரு வேலை முடிச்சில்லைன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பான். இது வேண்ட. ஆனால் நம்ம தான் கொண்டு விட போவோம், இருந்தாலும் கத்துவோம். இது வேண்ட. உங்கள் வீட்லேயோ இப்படி இருக்கா? நேரமே எழும்ப மாட்டோம். நேரமே எழும்ப தான் செய்வோம். லீவாக இருந்தால் அதோட நேரம் எழும்போம், லீவ் இல்லாட்டா அதோட கம்மியாக எழும்போம். அப்படிப்பட்டவன் தான் மிதுஸ். அப்படி தான் செய்வான்.
லீவா இல்லைன்னு சொன்னா மிதுஸ் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, நேரம் எழும்பி டிவி ரிமோட் இருக்குல்ல, அந்த டிவி ரிமோட்டுக்கு சுட்டி நேரம் எழும்பிடுவான். லீவு இல்லைன்னு சொன்னானா அவனை இந்த ஸ்கூல்னு சொன்னானா அவனை உருட்டு தான் எழுப்பணும். டவல் தாரேன். இப்போ எல்லாம் வேலையும் முடிஞ்சாச்சு. லஞ்ச் வச்சலாம் வாங்க. என்னதுன்னு சொன்னான்னா மீன் குழம்பு, அப்புறம் வந்து ரைஸு, அடுத்து முட்டை, அடுத்து உருளைக்கிழங்கு. இவ்வளோதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு. இவ்வளோதான் மதிய சாப்பாடு. ஒரு மணி 8:30 தெரியுமா? சாப்பாடு வச்சாச்சு. அடுத்து வந்து முட்டை, அடுத்து பூ மாதிரி உருளைக்கிழங்கு வைக்கலாம். இவ்வளோதான் இன்னைக்கு லஞ்ச். வேறு நேரம் ஆயாச்சு. இப்போ அவங்க வந்து சாப்பாடை கொடுத்துட்டு ஸ்கூல் கூட்டிட்டு வர வேண்டியதுதான். வந்து தான் இதை அரைச்சி வச்சிருக்கு. தலையில் போய் பூச வேண்டியதான். வந்து மிதுசு வா போகலாம். ஓகே, உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடான்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.